சரித்திரத்தில் ஒரு சம்பவம். அஹ்மத் இப்னு மிஸ்கீன் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர் அஹ்மத் இப்னு மிஸ்கீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் சம்பந்தமாக ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டம் கடினமான பஞ்சம், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை வருகிறது. அவர்கள் மனைவி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், நாம் இருக்கிற இந்த வீடுதான் நமக்கு இருக்கிறது, இதை போய் விற்பனை செய்து வருகிற பணத்தை எடுத்தாவது சாப்பிட்டு வாழ்ந்து கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் வீட்டிலிருந்து வெளியில் புறப்படுகிறார்கள். யாராவது இந்த வீட்டை வாங்குவார்களா என்று எதிர்பார்த்து போகிற வழியில் அவருடைய நண்பர் அபு நஸ்ர் என்று சொல்லக்கூடியவர் சந்திக்கிறார். ஏன் எங்கு இதற்காக செல்கிறீர்கள் என்று கேட்கவும் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார்கள். சொல்கிறார், என்னுடைய நண்பர் எனக்கு 2 ரொட்டிகளை தந்தார், 2 ரொட்டிகளையும் கூட சாப்பிடுவதற்கு ஒரு இனிப்பையும் தந்தார். அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு வயது போன பெண் தன்னுடைய ஒரு யத்தீமான குழந்தையையும் அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவள் என்னை கண்டதும் என்னிடத்துல வந்து சொன்னா, இந்த யத்தீம் புள்ள சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதனால பசி தாங்கிக் கொள்ள முடியாது, அழுகிறது, ஏதாவது எனக்கு இருந்தா உதவி செய்ய என்று அவர்கள் சொல்கிறார். உடனே சொல்கிறார்கள், நான் அந்த 2 ரொட்டிகளையும் அப்படியே தூக்கி அவர்களுக்கு கொடுத்தேன். அதை கொடுத்ததும் அந்த பிள்ளை என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தது. வாழ்நாள் முழுக்க அந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. அந்த பிள்ளையின் முகத்திலிருந்து வந்த சிரிப்பை பார்த்த நான் ஏதோ சுவர்க்கம் உலகத்துக்கு வந்து விட்டது என்று நினைத்தேன். அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அந்த பெண் கண்ணீர் வடித்து அழுது விட்டாள். பிறகு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு திரும்பி வருகிற வழியில் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டேன், எனக்கு நடந்து கொள்ளக்கூட முடியாது, பசி, ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டேன். இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அந்த அபு நஸ்ர் என்ற என்னுடைய நண்பர் அங்கே வருகிறார். வந்து, என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய வீட்டை நோக்கி சொத்து தேடி வந்திருக்கிறது, செல்வம் தேடி வந்திருக்கிறது, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நான் என்ன என்று விசாரித்தேன். அவர் சொன்னார், குராசான்ல இருந்து ஒரு வியாபாரி உங்களை தேடி வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? 30 வருஷங்களுக்கு முன்னால் உங்களுடைய தகப்பனார் அவருக்கு ஒரு பெரும் தொகை பணத்தை கொடுத்திருக்கிறார் வியாபாரம் செய்வதற்காக.